لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, தாய்மார்களே, முகநூல் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெருங்கிருபையினால் ரியாலு சாலிஹீனில் தொடராக பார்த்து வாரோம். 12வது பாடத்தினூடாக பாபுல் ஹஸ் அலல் இஸ்தியாத் மினல் ஹைர் ஃபி அவாஹிரில் உமர், வாழ்க்கையின் கடைசி கால பகுதியில் நல்ல அமல்களில் அதிகரித்து கொள்ளுதல், அதிகமாக நல்ல அமல்களில் போட்டி போடுதல் என்ற தலைப்பில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தொகுத்து தந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை உங்களோட சிந்தனையில் இன்றைய தினம் பதிய வைக்க விரும்புகிறேன். அதில் நாங்கள் போன கிழமை அவலம் அம்மிருக்கும் மாயற்றதக்கர் ரஃபீஹி மன்றதக்கர் வஜாக்கும் நதீர் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாங்கள் இமாம் அவங்க சொன்ன மாதிரி விளக்கத்தில் எடுத்துக்கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் 113வது ஹதீஸ். இன்றைய தினம் இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். உமர் கத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பத்ர் போரில் கலந்து கொண்ட பெரிய ஷேக்மார்களோட, பெரிய சஹாபாக்களோட அமரக்கூடிய அமர்வுகளில் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்களையும் கொண்டு வைத்து அமர வைக்கிற ஒரு நிலைமை ஒன்று இருந்துச்சு. உமர் கத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்கள பெரிய ஷேக்மார்களோட, பெரிய அறிஞர்களோட, அதாவது பெரிய சஹாபாக்களோட, மூத்த சஹாபாக்களோட, அதுவும் பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களோட இந்த இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்கள கொண்டு வைத்து உட்கார வைக்கிறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. கூட்டு போகிறது, உட்கார வைக்கிறது என்றால் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும். கொண்டு போய் உட்கார வச்சால் பத்ர் போரில் கலந்து கொண்ட அந்த வயோதிப சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்களுக்கு இவரோட வயசு எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கேன், இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரம், இந்த ஹதீஸோட சம்மந்தப்பட்ட நேரம் ஒரு 13 to 15 வயசுக்குள்ளே இருக்கும். அப்போ அவங்க பேசிக்கொள்கிறாங்க, எங்களுக்கும் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு மாதிரி பிள்ளைகள் இருக்கிற நிலைமையில் இவரை கொண்டாந்து வச்சு கொண்டிருக்கிற இவர் இதில் வந்து உட்கார்ற என்ற ஒரு சங்கடம் ஒன்று மாதிரி வந்துச்சு. பெரிய ஆக்களுக்குள்ள சின்ன பிள்ளை வந்து உட்காந்தா 60, 63, 65, 50 வயசு ஆக்களுக்குள்ள ஒரு 12, 13, 15 வயசுக்குள்ள ஒருத்தர் வந்து உட்கார்ந்து எப்படி ஒரு சங்கடமாக இருக்கும். அப்படி இருந்து ஓகவே இப்படி இருக்க போக்கில் இவங்க கேட்குறாங்க, எங்களோட இவரை நுழைவிக்கிறீங்களே, இவர் இங்கே கூட்டி கொண்டு வராரு, இப்னு அப்பாஸ் போன்ற சின்னத்தரை கூட்டி கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உமர் கத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இன்னஹு மின் ஹைஸு அலிம்தும், அவர் நீங்கள் அறிந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் நீங்கள் அறிந்த அந்த கல்விட தகுதி உள்ளவர், உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லி. இப்னு அப்பாஸ்ன்றவர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவரோட அறிவை பற்றி தெரியும், அவரோட குடும்பத்தை பற்றி தெரியும், அவரோட கோத்திரை பற்றி தெரியும், நீங்கள் அறிஞ்சவர் தான் அவர் அப்படின்ட்டு உமர் கத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாள் உமர் கத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து அந்த மக்களோடு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அதில் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உண்மையிலே ஏண்ட அறிவை அந்த மக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தவிர வேறொன்றுக்கும் உமர் கத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு என்னை கூப்பிடலை. என்னை கூப்பிட்டு என்னை அழைத்து அந்த பெரிய மூத்த சஹாபாக்களோடு உட்கார வச்சது என்னத்துக்குன்னு சொன்னால், ஏண்ட அறிவை இந்த மக்கள் விளங்கணும்னு ஒரு விளங்கப்படுத்துறதுக்காகத்தான். உமர் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்க அங்கிருந்து எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், சூரா நஸ்ர் ஃபத், அதாவது அல்லாஹ்வோட உதவியும் மக்கா வெற்றியும் கொள்ளப்பட்டால், இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத், அல்லாஹ்வோட உதவி வந்தாச்சு, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாச்சு. இப்போ இங்கே அல்லாஹு தாலா அல்லாஹ்வோட உதவியும் மக்கா வெற்றியும் என்று சொல்கிறான் தானே, இதில் நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. உடனே அங்கிருந்த கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அதாவது எங்களுக்கு அதாவது உதவி செய்யப்பட்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு இப்படி எல்லாம் நடந்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நாங்கள் அல்லாஹ் புகழணும், போற்றணும், அவன்கிட்ட தௌபா கேட்கணும், இப்படி நாங்கள் ஏவப்பட்டிக்கிறோம்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஃபகால் அலி அகதாலிக் தகூல், இப்போ யா இப்னு அப்பாஸே நீங்கள் இப்படித்தான் விளக்கம் சொல்கிறீங்களா, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அதாவது அல்லாஹ்வோட வெற்றியும் அல்லாஹ்வோட உதவியும் மக்காட வெற்றியும் வந்துட்டால் என்ற இந்த வசனத்தினூடாக நீங்களும் இவங்க சொல்கிற மாதிரி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாச்சு, மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இது தான் விளக்கமானு கேட்டாங்க. உடனே ஃபகுல்துலா, நான் சொன்னேன், இல்லை
கால ஃபமா தக்கூல், அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குல்து ஹுவ அஜல் அஜல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அது அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறாங்க, அல்லாஹ்வோட தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறாங்க, இதைத்தான் நான் அறிந்திருக்கிறேன் இந்த வசனத்தினூடாக என்று சொல்லி அறிவுக்கடல் தஃப்சீரின் மேதை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பிரார்த்தனையால் இல்ம் அல்லாஹ் அதிகரித்து கொடுத்த மாமேதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னாங்க. பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதாவது இப்னு அப்பாஸே, நீங்கள் இப்படித்தான் கூறுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், சரியா, நானும் இதே நிலப்பாட்டில் நான் இருக்கிறேன் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த ஹதீஸை இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும். இந்த ஹதீஸத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறது. இதில் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டால் உண்மையிலே இதில் அடையாளம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ் போற்றி புகழ்ந்துக்கோங்க, இஸ்லாம் சாரைய மக்கள் நுழைஞ்சு கொண்டிருக்கிறாங்க, மார்க்கம் வளர்ந்தாச்சு, இப்போ அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, நடந்து முடிஞ்ச தவறுகளுக்காக அல்லாஹ்விட்ட நெருங்குங்க, தௌபா செய்யுங்க, இதுதான் விளக்கம். ஆனால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் இப்னு அப்பாஸே ரலியல்லாஹு அன்ஹு எதை அறிஞ்சிருந்தீங்களோ அதைத்தான் நானும் அறிஞ்சு வைத்திருக்கிறேன் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. புகாரில் ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இதில் விளக்கம் என்னென்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆழ்ந்த அல் குர்ஆன் ஞானத்தை பெற்றவராக இருந்தார். இளைஞராக இருந்தாலும் அவர் அவருக்கு இருந்த இல்முட ஃபதாயில், இல்முட அறிவுட கடல், அறிவுட சிறப்பு அவருக்கு இருந்த இந்த செய்தி சொல்லுது. அதே போல் தகுதியானவங்களை வயது வித்தியாசம் பாராமல் கண்ணியப்படுத்துவது தலைமைத்துவத்துக்கு அழகுன்றதை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செயல் காட்டுது. சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், தகுதியானவங்களை வயது வித்தியாசம் பாராமல் அவங்கள அதுக்குரிய இடங்களை கொடுக்கறது முக்கியமானது. இதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்க போகிறாங்க, அங்கே உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு ஒத்தரோட தலைமையில் ஒரு படை அனுப்புகிறாங்க. இங்கே என்னென்ன தகுதி, திறமை, ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தகுதியும் திறமையும் ஆற்றலும் அறிவும் மிக்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மூத்தவங்களுக்கு மத்தியில் முற்படுத்துகிறாங்க. அப்போ இது எதை காட்டுன்னு சொன்னால், அறிவுள்ளவங்க முற்படுத்தப்படணும், வயதில் பிரச்சனை அல்ல, தகுதி உள்ளவங்க முற்படுத்தப்படணும்ன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட இந்த செயற்பாடு. இது உண்மையிலே கல்வியிட சிறப்பு. ஃபதீலத்துல் இல்ம் என்னென்னு சொன்னால், உண்மையிலே வயதில் சிறுவராக இருந்தாலும் அவர்கிட்ட பெரிய பெரிய ஆக்கள் அங்கே இருந்தாலும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது இல்ம் என்ற செய்தி அங்கே இருந்து இருக்கிறது தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அந்த சபையில் உட்கார்ந்த தரிசனம் காட்டுறது நாங்கள் பார்க்குறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்ரு தோழர்களோடு அமர வச்சு அவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம், இல்முக்கு கொடுத்த அங்கீகாரம்ன்றதை தான் நாங்கள் விளங்கணும். இதுதான் இப்னு ஸைம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அழகாக வழங்கப்படுத்துகிறாங்க. அடுத்தது இமாம் அவங்க சொல்ல வர செய்தி என்னென்னு சொன்னால், திக்கத்துல் ஃபஹம், அதாவது திக்கா அல் ஃபஹம் என்று சொல்லக்கூடிய ஆழமான நுணுக்கமான புரிதல், ஆழமான புரிதல். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மேலே இருந்துச்சு. அல் குர்ஆன் வசனங்களில் நேரடி பொருளை தாண்டி அதில் உட்பொருள் என்ன, இஷாரா, அது சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உண்மையிலே இப்னு அப்பாஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த பெரிய நிஅமத், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா. அதாவது இங்கே மற்ற ஏனைய மக்கள் புரிஞ்சு வச்சிருந்த வெற்றி வேறு, ஏனைய மக்கள் புரிஞ்சு வச்சிருந்த வெற்றி வேறு, சரியா? இப்போ மக்கள் விளங்கின சொன்னால், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாச்சு, அல்லாஹ் துதிக்கோணும், பாதுகாப்பு தேடணும், அல்லாஹ்ட்ட நெருங்கணும் விளங்கினாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட புரிதல் என்ன சொன்னால், அல்லாஹ்வோட பணி முடிஞ்சாச்சு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வோட எங்களை விட்டு போகிறாங்க, அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க, அல்லாஹ்வோட எங்களை விட்டு போகிறாங்க, அவங்க விடைபெற போகிறாங்கன்ற ஒரு ஆழ்ந்த நுணுக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிந்து கொண்டாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவ பணி நிறைவு பெறுது. இப்னு ஸைம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிற நேரம், அல்லாஹ்வோட உதவி மக்கா வெற்றி கிடைச்சி மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வரப்போக்கில் தூது பணி முடிஞ்சாச்சு, முழுமையடைந்து விட்டாச்சு. இப்போ இது அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு காரியம் முழுமையடைந்து விட்டால் அடுத்தது என்ன தெரியுமா? அது முடிஞ்சு, அந்த காரியம் முடிஞ்சு, அதோட முடிவு தான் வரும் என்று சொன்னால், இது ரசூலுல்லாஹ்வோட மரணம் நெருங்கி விட்டதுன்றதை குடிக்கிறது தான் இது விளக்கம் என்றதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அச்சாணியாக அழகாக எடுத்து சொன்ன செய்தி நாங்கள் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மற்ற மக்களோட ஆட்சேபனைக்கு
ஆதாரபூர்வமாக விளக்கம் அளிக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கட உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கட தகுதியை ஒரு டெஸ்டிங் ஊடாக, ஒரு தேர்வின் ஊடாக நிரூபித்து காட்டுறாங்க. ஒரு சிறந்த தலைவர் அவருடைய கருத்துக்களை மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய மாதிரி ஒரு வித்தியாசமாக டெக்னிக்கை கையாளுறாங்க. என்னப்பா இந்த சின்ன பிள்ளைய கொண்டாந்து இதுக்கு வச்சு கொண்டிருக்கிற என்று கேட்டால், அவர் சின்ன பிள்ளை இல்லை, அவர் வயசில் சிரிச்சுதான். அவர் இல்மில் கடல், அவர் இல்மில் உச்சகட்டம் டொப்பில் இருக்கிறார்ன்றதை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு தலைவர் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அணுகிருக்கிறது இந்த செய்தி குறிப்பிடுறதாக இமாம் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்கிறாங்க. அடுத்த இமாம் அவங்க சொல்கிற வந்து இஸ்திக்ஃபார், மன்னிப்பு தேடுதல். வாழ்க்கையோட இறுதி காலங்களில் ஒரு மனிதர் ஒரு நல்ல காரியத்தை முடிச்சிட்டால் பிறகு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அதிகமாக சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு பின்னிக்கால் அதிகமாக சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொன்னாங்கன்னு செய்தி நாங்கள் பார்க்குறோம். இங்கே சுருக்கமாக நாங்கள் பெற வேண்டிய பாடம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு யா அல்லாஹ் இவருக்கு மார்க்க ஞானத்தை கொடுத்துடு, குர்ஆன் விளக்கத்தை கொடுத்துடு, குர்ஆன் விளக்கத்தை கற்றுக் கொடுத்துடுன்னு சொல்லி துவா கேட்டாங்க. அந்த துவாட விளக்கம்தான், அந்த துவாட பவர் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவங்களை மூத்த கண்ணியமான சிறந்த பெரிய மஷாயிஹ்மார்களான பெரிய கண்ணியத்துக்குரிய ஷேக்மார்களான பத்ருக்களங்கண்ட உத்தம நபித்தோடர்களோட இந்த சின்ன வயசில் வைத்திருக்கிற உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அது அவருடைய இல்ம். இந்த பாடத்தில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த ஹதீஸை ஏங்க கோல் பண்ணுறாங்கன்னு சொன்னால், கடைசி காலத்தை அடையிற நேரம் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு என்ன செய்யணும் அவர், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த விளக்கம் என்னென்னு சொன்னால், இது அல்லாஹ்வுடைய மரணத்தை காட்டுது. அல்லாஹ்வுடைய மரணத்தை நெருங்குறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்தி என்ற திக்ர்களை அதிகமாக ஓதினாங்க. ஆகவே வயது காலத்தை நெருங்குகின்ற நாம் ஒவ்வொரு மூச்சையும் விட 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 நாங்கள் கபரை நெருங்கி கொண்டிருக்கிறோம். கபரை நெருங்குகின்ற நாங்கள் திக்ர்களால் எங்கள் நாவுகளை அலங்கரிப்போம். வல்லம் ரப்புல் ஆலமீன் எம் எல்லோரும் கபூல் செய்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.